ஸோ இன்றைக்கி வந்து LDAP ப்ரோட்டோக்காலை வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் டீட்டெயிலானா இதோடைய சின்ன தியரிட்டிக்கல் பேக்ரவுண்டை பார்த்துட்டு அண்ட் தென் எதுக்கு LDAP வந்து யூஸ் பண்ணுறோம் அண்ட் எப்படி LDAP சர்வரை வந்து இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ நான் வந்து உபுண்டு லினக்ஸ் மிஷினில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். அண்ட் இதை வந்து எப்படி நாம் வந்து இன்ட்ராக்ட் பண்ணலாம், அதாவது கிளைண்ட் டூல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் phpldapadmin வச்சு இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஒரு LDAP யூட்டிலிட்டிஸ் இருக்குது, ஸோ அதை வச்சு நாம் வந்து இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ பேசிக்காக நான் வந்து 2 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து தியரிட்டிக்கல் இன்ஸ்டாலேஷன் அண்ட் இன்ட்ராக்டிங் வித் phpldapadmin. அண்ட் செகண்ட் பார்ட் வந்து LDAP யூட்டிலிட்டிஸ், அதாவது LDAP சர்ச், LDAP ஆட், மாடிஃபை, URL நிறைய டூல்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து செகண்ட் பார்ட்டில் வந்து பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு வாட் இஸ் LDAP? ஸோ LDAP உடைய ஃபுல் ஃபார்ம் வந்து லைட் வெயிட் டைரக்டரி ஆக்சஸ் ப்ரோட்டோகால். ஸோ இது வந்து நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணணும், இது வந்து டைரக்டரி ஆக்சஸ் ப்ரோட்டோகால். ஸோ டைரக்டரி ஆக்சஸ் ப்ரோட்டோகால்னா ஏதோ ஒரு டைரக்டரி சர்வீஸ் இருக்குது. ஸோ டைரக்டரி சர்வீஸ் அப்படின்னு சொன்னேன்னா விண்டோஸில் ஆக்டிவ் டைரக்டரி, அதாவது ஏடின்னு சொல்கிறோம். அண்ட் லினக்ஸ் மிஷினில் எனக்கு தெரிஞ்சு ஓப்பன் LDAP இருக்குது அண்ட் மேபி அதர் டூல்ஸ் இருக்கலாம். ஸோ ஒரு ஆக்டிவ் டைரக்டரி சர்வீஸ் ஏதாச்சும் லினக்ஸில் இம்ப்ளிமெண்டேஷன் ஏதாச்சும் இருக்கலாம். பட் காமனாக பார்த்தோன்னா விண்டோஸில் வந்து அதிகமாக ஆக்டிவ் டைரக்டரி அண்ட் லினக்ஸில் வந்து ஓப்பன் LDAP வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டைரக்டரி சர்வீஸ் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு செட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது ஒரு மேபி ஒரு யூசர்ஸாக இருக்கலாம், ஒரு கம்ப்யூட்டர் ஆர் எனி பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை வந்து ஒரு டைரக்டரி மூலமாக நாம் வந்து டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இதை வந்து மேனேஜ் பண்ணணும். ஸோ மேனேஜ் பண்ணணும் அண்ட் இன்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இதை வந்து எப்படி பண்ணணும்? ஸோ இது வந்து LDAP ப்ரோட்டோக்கால் மூலமாக தான் நம்மளால் பண்ண முடியும். ஐ மீன் LDAP ப்ரோட்டோக்காலை வச்சு வயா நெட்வொர்க். ஸோ இந்த LDAP ப்ரோட்டோக்காலை வச்சு நாம் வந்து டைரக்டரிஸை ஆக்சஸ் பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம், மேனேஜ் பண்ணலாம் ஓவர் தி நெட்வொர்க். அதாவது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் டைரக்டரி சர்வீஸ் இருந்துச்சுன்னா, அதாவது டிஸ்ட்ரிபியூட்டட் டைரக்டரி சர்வீஸ் வந்து ஆக்டிவ் டைரக்டரி. ஸோ இதை வந்து ஓவர் தி நெட்வொர்க் வந்து நாம் வந்து ஆக்சஸ் பண்ணி மாடிஃபை பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு ப்ரோட்டோக்கால் தேவை. ஸோ அதுதான் LDAP. ஸோ நாம் வந்து இந்த பர்டிகுலர் வீடியோவில் வந்து லினக்ஸ் மிஷின், அதாவது உபுண்டுவில் ஓப்பன் LDAP வந்து டைரக்டரி சர்வீஸ், அதாவது சர்வர். ஸோ இதை தான் நாம் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி சில டேர்ம்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எதுக்கு நாம் வந்து LDAP யூஸ் பண்ணுறோம்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சர்ச்சிங் த்ரூ டைரக்டரிஸ் ஆர் டிலீட்டிங் கம்பேர் பண்ணுறதுக்கு. அண்ட் பேசிக்கலாக நீங்கள் வந்து சில மாடல்ஸ் இருக்குது இந்த LDAPல. ஸோ ஒன்று வந்து இன்ஃபர்மேஷன் மாடல். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் மாடல் அப்படின்னு சொன்னோன்னா LDAP வந்து டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்ணிக்குது. ஸோ இது வந்து எப்படி ஸ்டோர் பண்ணிக்குதுன்னா ஒரு செட் ஆஃப் என்டிட்டி. ஸோ ஒரு என்டிட்டினா ஒரு ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பர்சன் அப்படின்னு சொன்னோன்னா இவன் வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஆர் கார் அப்படின்னு சொன்னோன்னா அது ஒரு ஆப்ஜெக்ட். ஆர் எனி பைக், ஸோ அது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ அது வந்து ஒரு பர்டிகுலர் என்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இந்த பர்டிகுலர் என்டிட்டிக்கு என்ட்ரிஸில் நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா இப்போ நான் பர்சன் அப்படின்னு ஒரு என்டிட்டியை வந்து சொன்னேன். ஸோ இந்த பர்சனுடைய ஆட்ரிபியூட்ஸ்னா 2 கால் இருக்குது, கை இருக்குது. ஸோ அண்டு கார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதுக்குன்னு ஒரு கலர் இருக்குது, இன்ஜின் டைப் இருக்குது. ஸோ இதெல்லாம் அதோடைய ஆட்ரிபியூட்ஸ். ஸோ இதுதான் இன்ஃபர்மேஷன் மாடல். LDAPல ஒரு ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூவாக நான் வந்து சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து நேமிங் மாடல் இருக்குது. ஸோ நேமிங் இங்கே தான் நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகுவீங்க எப்போவுமே. ஸோ பேசிக்கலாக LDAP உடைய டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு ஃபைலில் தான் மெயின்டைன் பண்ணிக்கும். ஸோ இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து DAT அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து டைரக்டரி இன்ஃபர்மேஷன் ட்ரீ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா DAT. ஸோ இது வந்து ஒரு டைரக்டரி இன்ஃபர்மேஷன் ட்ரீ. ஸோ இந்த டாப்பில் இருக்கிறது வந்து ரூட் லெவல் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் போக போக அப்படியே சைல்டு, நோட்ஸ். ஸோ இந்த ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சர் பற்றி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த டாப் ஆஃப் தி ட்ரீ வந்து நாம் வந்து ரூட் DN அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கம்பெனி இருக்குது, example.com, கன்சிடர் இட் அஸ் microsoft.com ஆர் google.com. ஸோ அந்த கம்பெனியை வந்து LDAP டேட்டா ஸ்ட்ரக்சரில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணோன்னா டாப் லெவலில் அந்த டொமைன் நேம் இருக்குது example.com. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு சப்டொமைன் இருந்துச்சுன்னா மேபி இங்கே வந்து
dc is equal to subdomain comma dc is equal to example.com. ஸோ எப்படி இருக்கும் depending on the subdomains. அண்ட் இந்த டொமைன்குள்ள 2 சைல்டு நோட்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து OU அப்படின்னு இருக்கு. OUனா ஆர்கனைசேஷன் யூனிட். அண்ட் இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் நேமிங் கன்வென்ஷன். இங்கே ஒரு OU பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு குரூப்ஸ். ஸோ இந்த குரூப்ஸ்குள்ள 2 கிளாஸிஃபிகேஷனாக இருக்குது. ஒன்று வந்து சிஎன் ஆனால் காமன் நேம். ஸோ இது வந்து அட்மின்ஸ் குரூப் அப்படிங்கிறதுக்கு மீனிங் இது. ஸோ இது வந்து சிஎன் இஸ் ஈக்குவல் டு சேல்ஸ், அதாவது இது வந்து சேல்ஸ் குரூப் அண்டர் example.com. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் யூனிட் இருக்குது. ஸோ இந்த பீப்புள் யூனிட் கீழே நிறைய பீப்புள்ஸ் இருக்காங்க, அதாவது 4 யூசர்ஸ் வந்து இருக்காங்க வித் யூஐடி வந்து அவங்களுடைய ஆட்ரிபியூட். ஸோ இப்படி தான் நாம் வந்து ஒரு பர்டிகுலர் எல்டாப்போடைய இன்ஃபர்மேஷனை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஸோ பேசிக்கலாக இப்போ வந்து டிஎன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டிஎன் ஆனால் டிஸ்டிங்விஷ்டு நேம். ஸோ பேசிக்கலாக நீங்கள் வந்து இங்கே வந்து கன்ஃபியூஸ் ஆகணுன்ட்டு அவசியம் இல்லை. ஸோ போக போக ப்ராக்டிக்கலாக நான் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இது வந்து கிளியர் ஆகும். ஸோ OU ஆன ஆர்கனைசேஷன் யூனிட் அண்ட் சிஎன்ஆ கண்ட்ரி, மெயில் இருக்குது, யூஐடி இருக்குது. ஸோ நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது அண்ட் நிறைய நேமிங் கன்வென்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக அப்புறமா பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன்ஸ், அதாவது என்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணலாம் எல்டாப் வச்சு. ஸோ நாம் வந்து கொயரிஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி ரன் பண்ணலாம், ஒரு பர்டிகுலர் அப்டேட் பண்ணலாம், நிறைய திங்ஸ் வந்து பண்ணலாம். அண்ட் தென் இதுக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி மாடல் இருக்குது. ஸோ செக்யூரிட்டி மாடல் அப்படின்னு சொன்னோன்னா எப்படி எஃப்டிபியில் வந்து அனானிமஸ் பைண்ட் இருக்குது, அனானிமஸ் லாகின் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி எல்டாப்பில் வந்து பைண்ட் இருக்குது, அனானிமஸ் பைண்டிங் அப்படின்னு சொல்கிறோம், பைண்ட் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேசிக்கலாக அனானிமஸ் பைண்ட் இருக்குது. அண்ட் தென் ஒரு டைப் ஆஃப் அத்தன்டிகேஷன் இருக்குது, SSL அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நான் வந்து டச் பண்ண மாட்டேன் அண்ட் இட் இஸ் நாட் யூஸ்ஃபுல். ஐ மீன் ஒரு பென் டெஸ்ட்டுக்கு நான் வந்து இதுவரையில் இதை வந்து பார்த்ததும் இல்லை, நான் கான்ஃபிகர் பண்ணதும் இல்லை. SSLனா சிம்பிள் அத்தன்டிகேஷன் அண்ட் செக்யூரிட்டி லேயர் அப்படின்னு சொல்கிறோம். மேபி அதை பற்றி நீங்கள் வந்து கொஞ்சம் கற்றுக்கலாம். ஸோ 2 செக்யூரிட்டி மாடல் இருக்குது. ஸோ இப்போ வந்து நாம் வந்து இன்ஸ்டாலேஷனுக்கு போகலாம். ஸோ இன்ஸ்டாலேஷனுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எப்போவுமே sudo apt அப்டேட் அண்ட் நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இது 2 நீங்கள் வந்து பண்ண உடனே sudo apt install slapd. ஸோ இது வந்து ஸ்டாண்ட் அலோன் எல்டாப் டீமன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து இதை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண உடனே இதை நீங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ கான்ஃபிகர் sudo dpackage reconfigure slapd. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் டேட்டாபேஸ் வில் பி கிரியேட்டட் அப்படின்னு வரும். ஸோ இங்கே வந்து நோ அப்படின்னு கொடுங்க, அதாவது ஒமிட் எல்டாப் சர்வர் கான்ஃபிகரேஷனா நோ. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு புது டொமைனை வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். இன்ஸ்டெட் ஆஃப் cyberblackhole.com நான் வந்து cyber.com அப்படிங்கிற ஒரு டொமைனை வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஆர்கனைசேஷன் வந்து சும்மா நான் வந்து சைபர் அப்படின்னு க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ பேசிக்கலாக நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாஸ்வேர்டு வந்து கேட்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வந்து பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். ஓகே, ஸோ பேசிக்கலாக டேட்டாபேஸில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் இருக்குது எல்டாப்பில். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து பெர்க்லி இருக்குது, செகண்ட் ஒன் ஹைரார்கிக்கல் இருக்குது அண்ட் எம்டிபின்னா நான் வந்து மறந்துட்டேன். ஸோ பேசிக்கலாக நீங்கள் வந்து அந்த 2 ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணாதீங்க, MDB யூஸ் பண்ணுங்கள். ஸோ MDB அண்ட் தென் டேட்டாபேஸ் வாண்ட் டு பி ரிமூவ்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா, அதாவது நீங்கள் வந்து இந்த எல்டாப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணி பர்ச் பண்ணால் இந்த டேட்டாபேஸ் வந்து போகணுமா. ஸோ அதுக்கு வந்து நோ வந்து சூஸ் பண்ணிங்கன்னா அந்த டேட்டாபேஸ் அப்படி இருக்கும். மூவ் ஓல்டு டேட்டாபேஸ்னு இருக்கும். மேபி ஏதாச்சும் ஓல்டு டேட்டாபேஸ் நீங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ணி வச்சுருந்தா அந்த பர்டிகுலர் டேட்டாபேஸ் வந்து மூவ் ஆகிடும். ஸோ நான் வந்து எஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கிளியர். ஸோ இப்போ வந்து sudo systemctl, அதாவது அந்த சர்வீஸ் வந்து ரன்னிங்கில் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ systemctl status slapd.
ஸோ எல்டேப் வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது, அதாவது டீமன் வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஒரு சின்ன nmap ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். nmap localhost. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா போர்ட் 389ல் எல்டேப் வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஸோ நம்மளுடைய டைரக்டரி சர்வீஸ் வந்து ரன்னிங்கில் இருக்குது அண்ட் ப்ரோட்டோகால் வந்து எனேபிளில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாம் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இன்ஸ்டாலேஷனில் ஃபஸ்ட்டு நாம் வந்து சர்வரை வந்து செட்டப் பண்ணியாச்சு, அதாவது ஓப்பன் எல்டேப்பை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து SLAPD அப்படின்னு சொல்கிறோம், ஸ்டாண்டர்லோன் LDAP daemon. ஸோ இப்போ வந்து இன்ட்ராக்ட் பண்ணணும், இந்த பர்டிகுலர் LDAP daemon கிட்ட நாம் வந்து இன்ட்ராக்ட் பண்ணோம். எப்படி ஒரு FTP வந்து இன்ஸ்டால் பண்ணால் நம்ம வந்து FTP கிளைண்ட்டை வச்சு எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறோம், அண்ட் SSH இன்ஸ்டால் பண்ணால் எப்படி நம்ம SSH கமாண்ட் வச்சு நம்ம வந்து எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி LDAPக்கு நாம் வந்து இன்ட்ராக்ட் பண்ணோம். ஸோ பேசிக்கலாக இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு 2 ways இருக்குது. ஸோ ஒன்று வந்து நீங்கள் வந்து GUI மூலமாக நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணலாம், அதாவது ஒரு வெப் பேஸ்ட் கிளைண்ட்டை வச்சு. வெப் பேஸ்ட். ஸோ வெப் பேஸ்ட் அப்படின்னு சொன்னேன்னா, நீங்கள் வந்து வேம்ப் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்போ வந்து காமனான வெப் பேஸ்ட் வந்து PHP MyAdmin இன்டர்ஃபேஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து நீங்கள் MySQL மேனேஜ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் தரணுன்ட்டு அவசியமே இல்லை, ஜஸ்ட்டு யூசர் இன்டர்ஃபேஸ் மூலமாக நீங்கள் வந்து எல்லாமே க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி எல்டேப்க்கு வந்து phpldapadmin அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. ஸோ இது வந்து நாம் வந்து LDAP வந்து கான்ஃபிகரேஷன் அண்ட் க்ரியேஷன் டிலிஷன் எல்லாமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் GUIயில் இருந்து பண்ணுறதுக்கு. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து GUI இல்லை, எனக்கு வந்து GUI வந்து பிடிக்காது, வெப் பேஸ்ட் இன்டர்ஃபேஸ் பிடிக்காது, நான் வந்து CLI வெர்ஷனுக்கே சூஸ் பண்ணுறேன். ஸோ CLIயில் வந்து நிறைய டூல்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து LDAP utils வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ sudo apt install LDAP utils. ஸோ நீங்கள் வந்து LDAP utils வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அண்ட் PHP LDAP admin இருக்குது. ஸோ இது ரெண்டுமே நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இந்த LDAP utilsல நிறைய யூட்டிலிட்டி கமெண்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் LDAP search அண்ட் LDAP modify, LDAP add. ஸோ இங்கே வந்து LDAP tab கொடுத்து பார்த்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா add, delete, modify, password, URL, who am I. ஸோ இதை தான் நாம் வந்து செகண்ட் பார்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நான் PHP LDAP admin வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து நாம் வந்து கான்ஃபிகர் பண்ணணும், அதாவது cyber.com அப்படின்னு ஒரு LDAP டைரக்டரி வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து ஆக்சஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுக்கு நான் PHP LDAP admin வந்து கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ sudo vim etc php LDAP admin அண்ட் config.php அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ கலர்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து syntax off அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு திங் நீங்கள் வந்து டிசேபிள் பண்ண வேண்டியது எதுன்னா, இங்கே வந்து லைன் 161ல் கஸ்டம் அப்பியரன்ஸ் ஹைட் டெம்ப்ளேட் வார்னிங்ஸ் வந்து நான் வந்து ட்ரூ பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த பர்டிகுலர் டூல் வந்து கொஞ்சம் பழைசு, டெப்ரிகேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, நிறைய எரர் மெசேஜஸ் எல்லாம் வரும். ஸோ அதனால் நான் வந்து இதை வந்து டிசேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ மெயின் கான்ஃபிகரேஷன் வந்து ரெண்டு செட்டிங்ஸ் தான் இருக்குது. ஸோ கீழே போய் பார்த்தோன்னா இங்கே ஸோ service.set value ஹோஸ்ட் வந்து IP address 127.0.0.1. ஸோ பேசிக்கலாக நீங்கள் வந்து ஒரு லேண்டில் LDAP வந்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் IP address ஒரு ஹோஸ்ட் நேம் வந்து இங்கே கொடுக்கணும். ஸோ நான் வந்து லோக்கல் ஹோஸ்ட்டில் தான் என்னுடைய LDAP வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஐபியை வந்து இங்கே வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இங்கே வந்து பார்த்தோன்னா service.set value servers base array is equal to. ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது இங்கே அரேக்குள்ளே ஒரு பர்டிகுலர் வேல்யூ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் DC is equal to example, DC is equal to com அப்படின்னு இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து delete பண்ணிடலாம் இங்கே. ஸோ நான் ஏற்கனவே delete பண்ணி சேவ் பண்ணிட்டேன். அண்டு வேறு ஏதாச்சும் வேல்யூ வந்து மாடிஃபை பண்ணியிருக்கேனான்னு பார்க்கலாம் இங்கே. ஸோ இந்த லைன் 326. ஸோ இங்கே வந்து CN is equal to admin, DC is equal to cyber அண்ட் DC is equal to com அப்படின்னு நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ இன்ஸ்டாலேஷன் டைமில் நாம் வந்து cyber.com அப்படின்னு கொடுத்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த DC நேம் இங்கே கொடுத்துட்டு அண்டு CN வந்து பை டிஃபால்ட்டாக அட்மின், ஏன்னா நம்ம வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் இல்லையா. ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து CN is equal to admin கொடுக்கணும். மேபி இது வந்து புரியலன்னா இப்போ போக போக உங்களுக்கு வந்து கிளியர் ஆகும். ஸோ இப்போ வந்து நாம் வந்து எல்லாமே செட்டப் பண்ணியாச்சு. ஸோ ஜஸ்ட் sudo apache 2 நீங்கள் வந்து ரீலோட் பண்ணலாம்.
reload and restart. ஸோ நம்மளுடைய cyber.com அப்படிங்கிற டொமைனை வந்து ஹோஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ sudo vim etc hosts. ஸோ cyberblackHole.com ஏற்கனவே இருக்குது, பட் cyber.com வந்து நம்மளுக்கு வந்து வேணும். ஸோ சேவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து லோக்கல் ஹோஸ்ட் phpldapadmin. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது தான் phpldapadmin. ஸோ இங்கேருந்து தான் நாம் வந்து நிறைய திங்ஸ் வந்து கான்ஃபிகர் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து லாகின் இருக்கா. ஸோ இங்கே வந்து லாகின் வந்து கிளிக் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா admin cyber.com, அதாவது நாம் கான்ஃபிகரேஷன் ஃபைலில் வந்து என்ன சேவ் பண்ணி வச்சோமோ அந்த வேல்யூ வந்து இங்கே இருக்கா. அண்ட் பாஸ்வேர்டு வந்து நான் வந்து பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுக்குறேன். சில சமயம் நீங்கள் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்லைன்னா அனானிமஸ் ஆத்தென்டிகேஷன் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ பேசிக்கலாக அனானிமஸ் ஆத்தென்டிகேஷன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ரீட் ஒன்லி வேல்யூஸ் மட்டும் தான் உங்களால் பார்க்க முடியும். ரீட் ஒன்லி டேட்டா, ஐ மீன் உங்களால் எந்த டேட்டாவும் மாடிஃபை பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அனானிமஸாக நம்ம வந்து லாகின் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா dc is equal to cyber.com and cn is equal to admin. இது மட்டும் தான் க்ரியேட் ஆகிருக்கு, வேறு எதுவுமே இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் யூஸரால் எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா அனானிமஸ் லாகினில் உங்களால் டேட்டா வந்து எடிட் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து லாக் அவுட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுறேன். ஸோ பாஸ்வேர்ட் admin cyber.com authenticate. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா சக்ஸஸ்ஃபுல்லி லாக்ட் இன் டு சர்வர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு புது ஆப்ஷன் இருக்குது நம்மளுக்கு, கிரியேட் நியூ என்ட்ரி. ஸோ இதை வச்சு நாம் வந்து நிறைய என்ட்ரிஸை வந்து க்ரியேட் பண்ணலாம். ஒரு யூனிட்டை க்ரியேட் பண்ணலாம், ஒரு யூசர் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணலாம், நிறைய திங்ஸ் வந்து நம்மளால் பண்ண முடியுது இப்போது. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து பேஸ் கான்செப்ட் கொண்டு வரலாம். இந்த நேமிங் கன்வென்ஷன்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறோம், இந்த டிசி என்னன்னா டிஎன் என்னன்னா, ஸோ இது வந்து டீட்டெயிலாக இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ நான் கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நேமிங் கன்வென்ஷன்ஸ். ஸோ பேசிக்கலாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிளில் நான் வந்து cyber.com அப்படின்னு ஒரு டொமைனுக்கு வந்து நான் வந்து செட்டப் பண்ணியிருக்கேன். ஸோ பேசிக்கலாக இந்த cyber.com வந்து எப்படி LDAP உடைய நேமிங் கன்வென்ஷன் கூப்பிடலோன்னா டிஎன் அப்படின்னு சொல்லணும். ஸோ டிஎன் வந்து டிஸ்டிங்விஷ்டு நேம். இந்த பர்டிகுலர் என்ட்ரிக்கு நான் வந்து ஒரு நேம் கொடுக்குறேன். ஸோ டிசி. ஸோ பேசிக்கலாக இந்த டாப் லெவல் டொமைனை வந்து நீங்கள் வந்து எப்போவுமே டிசி அப்படிங்கிற நேம் வச்சு தான் நீங்கள் வந்து அசைன் பண்ணணும். டிசி இஸ் ஈக்குவல் டு சைபர் அண்டு நெக்ஸ்ட்டு பார்ட் வந்து டிசி இஸ் ஈக்குவல் டு காம் அப்படின்னு நீங்கள் வந்து கொடுக்கணும். அதே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு புது ஆர்கனைசேஷன் யூனிட்டை வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஓயூ யூஸ் பண்ணணும். ஸோ ஓயூ இஸ் ஈக்குவல் டு ஒரு புது யூனிட், ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் யூனிட் வந்து வேணும். ஸோ இந்த சேல்ஸ் யூனிட் வந்து எதுக்குள்ளே வேணும்னா எனக்கு வந்து cyber.com-குள்ளே வந்து வேணும். ஸோ டிசி இஸ் ஈக்குவல் டு சேல்ஸ் டிசி இஸ் ஈக்குவல் டு காம். அண்ட் முக்கியமாக இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிளாஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ ஆர்கனைசேஷன் யூனிட் வந்து ஒரு டிஃபால்ட்டான ஆப்ஜெக்ட் கிளாஸில் இருக்குது, அதாவது ஆர்கனைசேஷனல் யூனிட் அப்படின்னு ஒரு டிஃபால்ட் ஆப்ஜெக்ட் கிளாஸில் இருக்குது. ஸோ ஆப்ஜெக்ட் கிளாஸை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஜாவா பற்றி தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு ஆல்ரெடி இந்த கான்செப்ட் வந்து தெரிஞ்சிருக்கும். கிளாஸஸ் அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸஸ் அண்ட் தென் இன்டர்ஃபேஸ் கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ பேசிக்கலாக ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அதாவது இன்டர்ஃபேஸ் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஜஸ்ட் ஒரு டெம்ப்ளேட்டை வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வெஹிக்கிள் அப்படின்னு ஒரு டெம்ப்ளேட்டை வந்து க்ரியேட் பண்ணுறோன்னா இதுக்குள்ளே நான் வந்து கார் அப்படின்னு ஒரு டெம்ப்ளேட்டை வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த காருக்கு வந்து நிறைய காமன் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வீல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் இருக்கலாம், இன்ஜின் டைப் எதர் பெட்ரோல் ஆர் டீசல். ஸோ இது வந்து ஒரு காமனான ஆட்ரிபியூட். ஸோ இதை வந்து நான் வந்து ஒரு புது கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் மை கார் அப்படின்னு ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணும்போது அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை வந்து நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், எக்ஸ்டெண்ட்ஸ் கார். ஸோ இந்த மை கார்க்குள்ளே நான் வந்து வீல்ஸ் அண்ட் இன்ஜின் ஆட்ரிபியூட்ஸை வந்து நான் வந்து மாடிஃபை பண்ணலாம். வீல்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 வீல்ஸ் அண்ட் இன்ஜின் இஸ் ஈக்குவல் டு பெட்ரோல் இன்ஜின். அண்ட் எனக்கு தேவையான ஒரு ஆட்ரிபியூட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கலர் இஸ் ஈக்குவல் டு ரெட். ஸோ இந்த கான்செப்ட் வந்து எதுக்கு சொல்கிறோன்னா காமனான ஆட்ரிபியூட்ஸ் எப்போவுமே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் வச்சுக்கிட்டு நம்மளுக்கு தேவையான ஆட்ரிபியூட்ஸை வந்து
இங்கேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு தேவையான யூனிக்கான ஃபீச்சர்ஸை வந்து நம்மளுடைய கிளாஸில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே கான்செப்ட் தான் எல்டாப்லேயும் இருக்குது. ஸோ இது வந்து ஆப்ஜெக்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆப்ஜெக்ட் கிளாஸ் வந்து மோர் டீட்டெயில்டான கிளாஸு. ஸோ இது வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் வந்து நாம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம், அதாவது ஆர்கனைசேஷனல் யூனிட். ஸோ இந்த ஆர்கனைசேஷனல் யூனிட் அப்படிங்கிற அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் வந்து நிறைய டிஃபால்ட் ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நேம், நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு வெப்சைட்டை வந்து சொல்கிறேங்க. ஸோ இங்கே பார்த்தோன்னா ஓப்பன் எல்டாப் ஸ்கீமா, இந்த PHP LDAP டூல்ஸ் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அங்கே போய் பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. அந்த ஆட்ரிபியூட்ஸ் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஜெக்ட்ஸ்க்கு என்னென்ன டிஃபால்ட் ஆட்ரிபியூட்ஸ் இருக்குன்னு தெரிய வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து கொடுத்த எக்ஸாம்பிள் வந்து ஆர்கனைசேஷனல் யூனிட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் கேட்டகரி இஸ் ஈக்குவல் டு ஆர்கனைசேஷனல் யூனிட். ஸோ இதில் வந்து நிறைய ஆட்ரிபியூட்ஸ் வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வென் கிரியேட்டட், கண்ட்ரி இருக்குது, சிட்டி, DN, SID. ஸோ இதெல்லாமே டிஃபால்ட் ஆட்ரிபியூட்ஸ். ஸோ இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் யூனிட்க்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் ஒரு யூனிட்டை வந்து க்ரியேட் பண்ணும்போது ஒரு ஸ்பெசிஃபிக் DN வந்து க்ரியேட் பண்ணும்போது இங்கே நான் டிக்ளேர் பண்ணிட்டீங்களோ அதே நீங்கள் வந்து இங்கேயும் டிக்ளேர் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து இன்னொரு DN வந்து க்ரியேட் பண்ணுறேன், அதாவது இன்னொரு யூனிட். ஃபார் எக்ஸாம்பிள் OU இஸ் ஈக்குவல் டு டெவலப்பர்ஸ். ஸோ டெவலப்பர்ஸ் நான் வந்து ஜஸ்ட் ஒரு இப்போ வந்து IT அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஸோ DC இஸ் ஈக்குவல் டு sales.comன்னு கொடுத்துட்டேன். ஸோ இது வந்து cyber.com. ஸோ DC இஸ் ஈக்குவல் டு cyber, DC இஸ் ஈக்குவல் டு com. ஸோ இதோடைய ஆப்ஜெக்ட் கிளாஸ் வந்து ஆர்கனைசேஷனல் யூனிட். ஏன்னா இதுவும் டிஃபால்ட்டான ஆட்ரிபியூட்ஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ OU இஸ் ஈக்குவல் டு IT. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு பர்சனை க்ரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூசர் அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ இது வந்து நான் எப்படி பண்ணுவேன்? ஸோ அது கூட நீங்கள் வந்து செப்பரேட்டாக ஒரு புது DN வந்து க்ரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் DN, இதுக்கு வந்து CN அப்படின்னு சொல்லலாம். ஸோ CNன்னா காமன் நேம். நான் வந்து அர்ஜுன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ CN இஸ் ஈக்குவல் டு அர்ஜுன் அண்ட் OU வந்து இவனை வந்து ஒரு பார்ட் ஆஃப் குரூப்பில் வந்து நான் வந்து ஜாயின் பண்ண வைக்கணும். ஸோ இவன் வந்து IT குரூப்புக்கு பிலாங் பண்ணுறான். அண்டு DC இஸ் ஈக்குவல் டு சைபர், DC இஸ் ஈக்குவல் டு காம். ஸோ இவனை வந்து ஒரு ப்ரீடிஃபைண்டான ஆப்ஜெக்ட் கிளாஸில் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ பை டிஃபால்ட்டாக மோஸ்ட் ஆஃப் தி யூசர் அக்கௌண்ட்ஸ் வந்து inet org person அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் கிளாஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கும். அண்ட் இதில் வந்து நிறைய டிஃபால்ட் ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் CName, இங்கே வந்து அர்ஜுன் சர்ஜா. ஸோ ஃபுல் நேம்ஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம். அண்ட் இவனோட UID ஃபார் எக்ஸாம்பிள் A சர்ஜா. ஏன்னா ஆர்கனைசேஷன்ஸில் எப்பவுமே ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் காம்பினேஷன்ஸ் தான் இருக்கும். அண்ட் போக போக மெயில் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம், ஒரு மொபைல் நம்பர், யூசர் நேம், பாஸ்வேர்டு எல்லாமே நீங்கள் வந்து இங்கே வந்து டிக்ளேர் பண்ணலாம். ஸோ பேசிக்கலாக இதைத்தான் நான் வந்து ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது என்ட்ரிஸ் அப்படின்னு சொன்னேன். ஸோ பேசிக்கலாக ஒவ்வொரு லைனும் எப்போவுமே நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒன்று டிக்ளேர் பண்ணும்போது ஒரு ஸ்பேஸ் கொடுத்து நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணணும். அதாவது ஒரு நியூ லைன் வச்சு நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணணும் ஏதாச்சும் ஒரு என்ட்ரியை வந்து டிஃபைன் பண்ணும்போது. ஸோ இங்கே வந்து சேல்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஒரு நியூ லைன் வந்து கேப் போட்டிருக்கேன். அண்ட் தென் IT வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் நியூ லைன் வந்து கேப் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் என்ட்ரியில் வந்து பார்த்தோன்னா ஆட்ரிபியூட் வந்து இங்கே வந்து எந்த ஒரு ஆட்ரிபியூட்டும் இல்லை. ஆனால் இங்கே வந்து ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஏன்னா நான் வந்து என்டிட்டிஸ்க்கு ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ என்டிட்டி வந்து இங்கே வந்து அர்ஜுன் அண்ட் அர்ஜுனோடைய ஆட்ரிபியூட்ஸ் வந்து CN, UID அண்ட் மெயில். ஸோ இதை தான் நான் வந்து இன்ஃபர்மேஷன் மாடல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா வந்திருக்கும். ஸோ ப்ராக்டிக்கலாக இப்போ வந்து நாம் வந்து க்ரியேட் பண்ணலாம் LDAP அட்மினை வச்சு. ஸோ ஜஸ்ட்டு நாம் இப்போது பார்த்த கான்செப்டை வந்து இங்கே வந்து அப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் க்ரியேட் நியூ என்ட்ரி. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு புது ஆர்கனைசேஷனல் யூனிட்டை வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். அதாவது சேல்ஸ் யூனிட்டை வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ சேல்ஸ், ஸோ க்ரியேட் ஆப்ஜெக்ட். ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து கமிட் கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக நாம் கொடுத்த DN OU is equal to sales, DC is equal to cyber.com. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா OU is equal to sales, DC is equal to cyber.com.
ஸோ இதே தான் பை டிஃபால்ட்டாக எல்டாப் அட்மின் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கன்சிடர் பண்ணிக்கும் நாம் வந்து க்ரியேட் பண்ண சொல்லும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓயூ வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த ஆர்கனைசேஷன் யூனிட்குள்ளே நாம் வந்து யூசர்ஸை வந்து ஆட் பண்ணணும். ஸோ யூசர்ஸை வந்து ஆட் பண்ணோன்னா நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு யூசர் குரூப்பை வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த குரூப்பை வந்து எப்படி க்ரியேட் பண்ணோன்னா நீங்கள் வந்து POSIX குரூப், ஸோ இந்த குரூப்பை வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இந்த POSIX குரூப்புக்கு வந்து நான் வந்து ஒரு குரூப் நேம் கொடுக்குறேன். ஸோ இந்த சேல்ஸில் நான் வந்து மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு குரூப்பை வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ க்ரியேட் ஆப்ஜெக்ட், மார்க்கெட்டிங் ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். மார்க்கெட்டிங் இப்போ கூட தெரியல அது கரெக்டாக இருக்கா இல்லைன்னு. ஸோ க்ரியேட் ஆப்ஜெக்ட் அண்ட் இப்போ வந்து நான் வந்து கமிட் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓயூ ஆர்கனைசேஷன் யூனிட்குள்ளே ஒரு மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. ஸோ இந்த குரூப்பில் நான் வந்து யூசர்ஸை வந்து ஆட் பண்ணணும். ஸோ க்ரியேட் அ சைல்டு என்ட்ரி. ஸோ இப்போ வந்து யூசர் அக்கௌண்ட். ஸோ யூசர் அக்கௌண்ட்டுக்கு எப்போவுமே நீங்கள் வந்து காமன் நேம் வந்து கொடுக்கணும். ஸோ நான் வந்து ஆஸ் யூஷுவல் நான் மேலே க்ரியேட் பண்ண மாதிரி நான் வந்து அர்ஜுன் சர்ஜா அப்படின்னு க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் நேம் வந்து அர்ஜுன் அண்ட் ஜிஐடி நம்பர் வந்து கேட்கும். அதாவது இந்த பர்டிகுலர் யூசர் வந்து எந்த குரூப்போடைய பார்ட்டாக இருக்காங்க, ஸோ எந்த குரூப்புக்கு சேர்ந்தவங்க, ஸோ மார்க்கெட்டிங் குரூப். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நிறைய குரூப்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தா இந்த ட்ராப் டவுனில் வந்து அது வந்து தெரியும். ஸோ லாஸ்ட் நேம் வந்து சர்ஜா. ஸோ பேசிக்கலாக ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக ஹோம் டைரக்டரி வந்து ஹோம் யூசர் ஏ சர்ஜா அப்படின்னு க்ரியேட் ஆகிடும். அண்ட் ஷெல் வந்து பின் எஸ்ஹெச் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த பர்டிகுலர் யூசருக்கு நான் வந்து பாஸ்வேர்ட் கூட சூஸ் பண்ணலாம். அண்ட் பாஸ்வேர்டோடைய என்கிரிப்ஷன் ஹேஷிங் வந்து நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பேசிக்கலாக நம்பர் வந்து 1000லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ க்ரியேட் ஆப்ஜெக்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா CN is equal to அர்ஜுன் சர்ஜா, CN is equal to மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஆர்கனைசேஷன் யூனிட் வந்து சேல்ஸ் அண்ட் DC is equal to cyber.com. ஸோ இப்படி தான் DN வந்து க்ரியேட் ஆகும், அதாவது டிஸ்டிங்விஷ்ட் நேம். ஸோ இப்போது வந்து இதை வந்து கமிட் பண்ணலாம். ஸோ கமிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தோம்னா மார்க்கெட்டிங் கீழே அர்ஜுன் சர்ஜா அப்படின்னு ஒரு யூசர் வந்து இருக்காங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து நிறைய ஆர்கனைசேஷன் யூனிட்டை வந்து க்ரியேட் பண்ணணும். ஒரு யூனிட்குள்ளே குரூப்ஸை வந்து க்ரியேட் பண்ணணும், அதாவது POSIX குரூப்ஸை வந்து க்ரியேட் பண்ணணும். அண்ட் தென் POSIX குரூப்ஸ்குள்ளே நீங்கள் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் யூசர் அக்கௌண்ட்ஸை வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து இந்த பர்டிகுலர் இமேஜ் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா example.com நாம் வந்து cyber.com யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் OU is equal to groups, நான் வந்து குரூப்ஸ் இடத்துல நான் வந்து POSIX குரூப் அண்ட் இங்கே வந்து ஆர்கனைசேஷன் யூனிட் பீப்புள் இருக்குது, ஆனால் நான் வந்து சேல்ஸ் அப்படின்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நாம் வந்து DITயை வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ ஆக்சுவலாக ஆப்ஜெக்ட் கிளாஸ் பற்றி நான் சொல்லும் போது இந்த பர்டிகுலர் டயக்ராமை காட்ட மறந்துட்டேன். ஸோ எப்பவுமே டிஃபால்ட்டான மேலே இருக்கிற டாப் ஆப்ஜெக்ட் கிளாஸை வந்து டாப் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டாப்பில் வந்து நிறைய காமனான ஆட்ரிபியூட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ கீழே போக போக இந்த டாப்பில் இருக்கிற ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே இன்ஹெரிட் பண்ணிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷனல் யூனிட் வந்து டாப்பில் இருக்கிற ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே இன்ஹெரிட் பண்ணிக்கும். அண்ட் குரூப் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிளாஸ் இருக்குது. இந்த குரூப்பில் பார்த்தோன்னா POSIX குரூப் இருக்குது. ஸோ இந்த குரூப் தான் நாம் வந்து இப்போ வந்து க்ரியேட் பண்ணோம். ஆர் நம்ம வந்து ஒரு பர்சன் உடைய ஆப்ஜெக்ட் கிளாஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு பர்சனை க்ரியேட் பண்ணும்போது ஒரு பர்சன் ஆப்ஜெக்ட் கிளாஸை வச்சு ஆட்ரிபியூட்ஸை வந்து க்ரியேட் பண்ணலாம். அண்ட் இந்த inet org பர்சன் பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக பர்சனை தான் இன்ஹெரிட் பண்ணுது. ஸோ பை டிஃபால்ட்டாக பர்சனுக்கு இருக்கிற ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே இந்த inet org பர்சனுக்கு இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து இங்கே வந்து டைரெக்டாக பர்சன்னு கொடுக்காம inet org பர்சன் கொடுத்துருக்கேன். சப்போஸ் நான் வந்து பர்சன் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா பர்சனுக்கு என்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்கோ அது மட்டும் தான் இருக்கும். ஸோ inet org பர்சனில் எக்ஸ்ட்ரா ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். அண்ட் மேபி உங்களுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா ஆட்ரிபியூட்ஸ் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து GUI, அதாவது LDAP மூலமாக நாம் வந்து பார்த்தாச்சு. அதாவது ஒரு டொமைனை எப்படி வந்து க்ரியேட் பண்ணணும் அண்ட் ஸ்பெசிஃபிக் ஆர்கனைசேஷன் யூனிட் எப்படி க்ரியேட் பண்ணணும் அண்ட் குரூப்ஸை க்ரியேட் பண்ணி அதில் யூசர்ஸை வந்து எப்படி ஆட் பண்ணணும்னு பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாம் வந்து LDAP utils, ஸோ LDAP சர்ச்சை வச்சு நிறைய கமெண்ட்ஸ் வந்து எப்படி ரன் பண்ணணும்னு பார்க்கலாம்.